வெனிலா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 300 கிராம் சீனியை நல்லா பவுடர் பண்ணணும். முந்நூறு கிராம் மைதா மாவும் பேக்கிங் பவுடர் 1.5 டீஸ்பூனும் எடுத்து அதை 2 தடவை நல்லா அரைச்சி வைக்கணும். 3 முட்டை எடுத்து நல்லா மிக்சியில் அடிக்கலாம் அல்லது பீட்டரில் அடிக்கலாம். நான் என்கிட்ட இந்த ஸ்பீடி செஃப் இருந்தனால அதில் போட்டேன். நல்லா பதம் வர்றது வரை நல்லா நிறைய அடிக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் 300 கிராம் பட்டரும் அந்த பவுடர் சுகரையும் போட்டு நல்லா க்ரீமியாக வர்றது வரை நல்லா பீட் பண்ணணும். அது நல்லா க்ரீமியாக வந்தவுடன் பீட் பண்ணி வச்சுக்கிற முட்டையை அதில் ஆட் பண்ணணும். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். ஒரு பிஞ்ச் சால்ட் போடணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்லா வச்சு அதில் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்துடலாம். ஓடிஜியில் நான் செய்கிறனால அதை ப்ரீஹீட் பண்ணணும் 10 மினிட்ஸ் 180 டிகிரிக்கு. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு அதில் இந்த மிக்சரை ஊற்றி 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும்.